புரந்தரதாசர் 13ஆம் பகுதி. தனது குரு வியாசதீர்த்தரின் கட்டளையை ஏற்ற புரந்தரதாசர் உலக மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எண்ணம் கொண்டவராய் தம் முயற்சியை இசையின் வழியாக செயல்படுத்த முயன்றார். கர்நாடக இசையின் மூலமாக பக்தி பூர்வமான பல பாடல்களை இயற்றியும் பாடியும் மக்களை கவர்ந்தவர் தாசரே ஆவார். மற்றவர்களுக்கும் அந்த கர்நாடக இசையை கற்பிப்பதற்கான முறையான கட்டமைப்பும் இவரே உருவாக்கினார். இன்றைய மாணவர்கள் கற்கும் ஸ்வர வரிசைகள், சரளி, ஜண்டை முதலியவை, அலங்காரங்கள் மற்றும் கீதங்கள் ஆகியவற்றை முதலில் இவரே வடிவமைத்தார். சங்கராபரணம் போன்ற முதன்மையான ராகங்களை எளிய முறையில் அனைவரும் பாடும் வகையில் ஸ்வரப்படுத்தி இசையின் இலக்கணத்தை எளிமைப்படுத்தியவரும் தாசரே என்பது இங்கு நாம் அறியத்தக்கதாகும். சுமார் 4,75,000 கிருத்திகளை இயற்றியதாக கருதப்படும் தாசர் இசை மற்றும் பக்தி இரண்டையும் இணைத்து தாச சாகித்யம் எனும் பாரம்பரியத்திற்கும் வித்திட்டார். அதனால் இவர் கர்நாடக இசையின் பிதாமகர் என்று அறியப்பட்டார். தாசரின் பாடல்கள் சமூக சீர்திருத்தம், அறநெறி மற்றும் பக்தி மார்க்கத்தை மையமாக கொண்டிருந்தன. சிறு பிள்ளைகள் எளிதாக இசையை கற்றுக்கொள்ளவும் பாடி மகிழவும் பல பாடல்களை தாசர் இயற்றியுள்ளார். குறிப்பாக குழந்தைகள் முதலில் இசை பயிற்சியை தொடங்குவதற்கான அடிப்படை பாடல்களையும் குழந்தை கண்ணனை குறித்த எளிய தாலாட்டு மற்றும் விளையாட்டு பாடல்களையும் இவர் வழங்கியதை போல் மற்ற இசை கலைஞர்கள் எவரும் இதுவரை வழங்கியதில்லை என ஐயமற கூறலாம். இசை கற்கும் ஆரம்ப நிலை சிறு குழந்தைகள் எளிதாக பாட ஏதுவாக புரந்தரதாசர் மலஹரி ராகத்தில் இயற்றிய லம்போதர லகுமிகரா ஸ்ரீ கணநாத சிந்து வர்ண என்கிற விக்னேஸ்வரர் மீதான பாடல் மிகவும் பிரபலமானது. அந்த பாடலையும் அதன் பொருளையும் இங்கே காணலாம். லம்போதரா லகுமீகரா அம்பாசுதா அமரவினுதா ஸ்ரீ கணநாத சிந்தூரவர்ணா கருணாசாகரா கரிவதனா சித்தசாரண கணசேவி சித்தி விநாயகத்தே நமோ நம சகல வித்யா ஆதிபூஜித சர்வோத்தம தே நமோ நமோ. லம்போதரா பெரிய வயிற்றை கொண்டவரே, லகுமேகரா கரங்களில் லக்ஷ்மி, செல்வம் மற்றும் மங்களகரமான அம்சங்களை கொண்டவரே, அம்பாசுதா அன்னை பார்வதியின் புதல்வரே, அமரவினுதா தேவர்களால் போற்றப்படுபவரே, ஸ்ரீ கணநாதா கணங்களின் தலைவரே, சிந்துர வர்ணா செந்நிற சிந்துர மேனியை கொண்டவரே, கருணாசாகரா கருணை கடலே, கரிவதனா யானை முகத்தை கொண்டவரே, சித்த சாரண கண சேவித்த சித்தர்கள், சாரணர்கள் மற்றும் சிவகணங்களால் வணங்கப்படுபவரே, சித்தி விநாயகா தே நமோ நமோ. சகல காரிய சித்தியையும் தரும் சித்தி விநாயகரே, தமக்கு என் நமஸ்காரங்கள். சகல வித்யா எல்லா கலைகளுக்கும் ஆதாரமானவரே, ஆதி பூஜித்த முதலில் பூஜிக்கப்படுபவரே, வழிபடப்படுபவரே, சர்வோத்தமத்தே நமோ நமோ. அனைவரிலும் மேலானவரே, உனக்கு என் நமஸ்காரங்கள். மேலுள்ள பாடலே கர்நாடக இசை பயிற்சியில் முதல் பாடலாக இன்றளவும் பாடப்பட்டு வருகிறது. இதை தவிரவும் குழந்தைகளுக்கான பூச்சாண்டி பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள் மற்றும் பள்ளி பிள்ளைகளுக்கான குழந்தை கண்ணனின் லீலைகள் என்று எண்ணற்ற கீர்த்தனைகளை கன்னட மொழியில் தாசர் அளித்திருக்கிறார். அவற்றுள் பிரதானமானதாக பெரும்பாலானோராலும் விரும்பப்படுவதுமான சில கீர்த்தனைகளையும் அவற்றின் பொருளையும் இனி காணலாம். 13ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.